ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸ் வீடியோஸில் நெக்ஸ்ட் பார்க்குறது கெமிஸ்ட்ரியில் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் கரோஷன். ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கொஞ்சம் கேட்கக்கூடிய டாப்பிக்கு. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 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 டைப் ஆஃப் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கான்செப்ட்லாம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபார்முலா ஷீட்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு சில இது இருக்குது. அதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போடலாம். இதை வச்சு அந்த 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 டேபிள் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடலாம். அந்த டேபிள் ஒன்றும் கிடையாது. அது வந்து ரியாக்டிவிட்டி சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரியாக்டிவிட்டி சீரியஸ்னால் ஒன்றும் இல்லை. ஒரு சில மெட்டல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில மெட்டல்ஸ்லாம் வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா வந்து வெரி ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டோட இன்னொரு எலிமெண்ட் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகட்டும், இல்லை அது வந்து அதோட ரியாக்ட் பண்ணுறதுக்கோ வந்து எது வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்டிவிட்டி சீரியஸாக ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட் வந்து இந்த எலிமெண்ட்டோட ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது எது டிட்டர்மைன் பண்ணணும்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸாக டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்போ நம்ம அதை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இந்த கான்செப்டில் இருக்க கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக நம்மளால் போட முடியும். அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் நான் இதுலையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நோட்ஸில். ஸோ அதை ஒரு வாட்டி பாருங்க, பார்த்துட்டு போங்க. அது எப்படி இருக்குது, எப்படி அதை வந்து கேள்வியாக கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த வரிசையில், விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் அக்கார்டிங் டு த ரியாக்டிவிட்டி சீரீஸ் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ முதல் கேள்வியை வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் கேட்டிருக்காங்க. எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்குறாங்க. பின்வரும் உலோகங்களில் எது வந்து ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. காப்பர், அயன், பொட்டாசியம், ஜிங்க் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை தாண்டி மற்ற மெட்டல்ஸும் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. இது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். எத்தனை ஸ்டார் வேணால் இதுக்கு முன்னாடி போட்டுங்க. இது நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதை படிக்கிறதுனா எப்படி படிக்கிறது, இந்த ஆர்டரை மட்டும் படிங்க. பொட்டாசியம், சோடியம், பேரியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க்கு, அயனு, நிக்கல், இதெல்லாம் வந்து ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அயன், நிக்கல், டின், லெட்டு. லெட்டுக்கு அப்புறம் வர்றது ஹைட்ரஜன். எப்போவுமே வந்து ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிறது ஜென்ரலாக மோர் ரியாக்டிவ், கீழே ஹைட்ரஜன் கீழே இருக்கிறது லெஸ் ரியாக்டிவ். ஹைட்ரஜனை தான் ரெஃபரன்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு மேலே என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. பொட்டாசியம் அதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ரியாக்டிவ், தென் சோடியம், தென் பேரியம், தென் கால்சியம், தென் மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்கு, அயனு, நிக்கல், டின்னு, லெட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் கீழே இருக்கிறது காப்பர், மெர்க்யூரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இதெல்லாம் வந்து லெஸ் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட கம்மியான ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி கம்மி. அண்ட் தென் ஜென்ரலாகவே ரியாக்டிவிட்டி கம்மி. இந்த காப்பர், மெர்க்குரி, சில்வர், லெட்டு, கோல்டு, பிளாட்டினம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் இன்வெர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணாது டக்குன்னு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆர்டரை நீங்கள் கண்டிப்பாக படித்து ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு ஆன்சர் பண்ணுறது எப்படின்ற நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து காப்பர்னு இருக்குது. ஸோ காப்பர் ஆன்சராக இருக்கணுமா அப்படின்றது. காப்பர் இந்த டேபிளில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காப்பர் வந்து இதோ இருக்குது, ஹைட்ரஜன் கீழே இதோ இருக்கு இல்லையா, இதுதான் காப்பர். ஸோ இது வந்து இப்போது ஹைட்ரஜன் கீழே இருக்குது. அயன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு மேலே இங்கே இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுக்கும் காப்பருக்கும் பார்த்தீங்கன்னா அயன் வந்து மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஓகேவா? பட் ஆனால் மற்ற 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணோம். பொட்டாசியம் இருக்குது, பொட்டாசியம் தான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போது பொட்டாசியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயனா. பொட்டாசியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன். ஓகே, ஜிங்க் இருக்குது. ஜிங்க் எங்கே இருக்குது, ஜஸ்ட் அயனுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போது பொட்டாசியம்க்கு அப்புறம் யார் வரணும், ஜிங்க் வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து அயன் வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து காப்பரே வரணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரியாக்டிவிட்டி சீரீஸை யூஸ் பண்ணி ஆன்சரை டிரைவ் பண்ணணும். புரியுதா? ரியாக்டிவிட்டி சீரீஸை வேறு வழி இல்லை, மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பொட்டாசியம், சோடியம், அதுவே பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பொட்டாசியம், சோடியம், பேரியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்கு, அயனு, நிக்கல், டின்னு, லெட்டு, ஹைட்ரஜன், காப்பர், அப்படியே பாட்டு மாதிரி புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒன்ஸ் பேப்பரில், அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு ஆன்சரை போட்டுடலாம். தென் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ரியாக்டிவ்னா ஆப்வியஸ்லி எது, பொட்டாசியம் தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். ஓகேவா? சரி, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதை நான் ரெஃபரன்ஸ்க்காக உங்ககிட்ட கேட்பேன். அப்போ நீங்கள் வந்து இதை பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த கேள்வி, which method is most commonly used for extracting moderately reactive metals such as iron from their ores? இப்போ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை பேஸ் பண்ண ஒரு கேள்வி இது. இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் மேலே இருக்கிறது எல்லாமே ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி, பொட்டாசியம், சோடியம், பேரியம் அந்த மாதிரி இருக்கிறது. கீழே இருக்கிறது எல்லாமே கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாம் வந்து ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ இது வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த கொஷனில் மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னா நடுவில் இருக்கிறது, ஓகேவா? ஹைலி ரியாக்டிவ்னா மேலே, மாடரேட்லினா நடுவில், லீஸ்ட் ரியாக்டிவ்னா கீழே. ஸோ இப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை அவங்களுடைய ஓர்ஸ்லேருந்து எப்படி பிரித்து எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வந்து சச்சஸ் அயன்னு சொல்கிறாங்க. அயன் வந்து மாடரேட்லி, அதாவது மிடில் இருக்கா, சம்வேர் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு மிடில் ரீஜனில் இருக்கிற எலிமெண்ட்ஸு. இது வந்து மாடரேட்லி ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி இருக்க மெட்டீரியலில் அயன் ஒன்று, அந்த அயனை எப்படி நீங்கள் ஓர்லேருந்து பிரித்து எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஜென்ரலாகவே, ஹைலி ரியாக்டிவ்னா மேலே இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஹைலி ரியாக்டிவ். இதெல்லாமே ஜென்ரலாக வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ், அதாவது எலக்ட்ராலிசிஸ் அந்த மாதிரின்ற ஒரு கெமிக்கல் மெத்தட் மூலயமா வந்து அதோட ஓர்லேருந்து பிரித்து எடுப்பாங்க. அதே இது லீஸ்ட் ரியாக்டிவ் கீழே இருக்கு இல்லையா, காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். இதெல்லாம் வந்து நேச்சர்லேயே ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். நேச்சர்லேயே வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணாலோ இல்லை கெமிக்கல் செப்பரேஷன் மூலயமாவோ உங்களால் ஈஸியாக வந்து மெட்டலாக மாற்றிட முடியும். பட் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓர்லேருந்து ஆக்சைடாக மாற்றி அதுக்கப்புறம் தான் ஆக்சைடை வந்து இதுவாக மாற்றணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஷின் வரும்போது, ஓகேவா? ஜென்ரலாக ஐடியா என்னது, ஹைலி ரியாக்டிவ், மாடரேட்லி ரியாக்டிவ்லாம் வந்து அதோடைய ஓர்லேருந்து ஆக்சைடை தான் மாற்ற முடியும். ஸோ அப்போது அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். டைரக்ட் ஹீட்டிங் ஆஃப் மெட்டாலிக் ஓர் ஸ்ட்ராங்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஸ்ட்ராங்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரோஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ரோஸ்டிங்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிற ரோஸ்டிங் கிடையாது. ரோஸ்டிங்னா வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல நடக்கிற ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் பேர் தான் ரோஸ்டிங். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. டைரக்ட் ஹீட்டிங் ஆஃப் த மெட்டல் ஓர் ஸ்ட்ராங்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர்னா இது வந்து எதை சொல்கிறாங்கன்னா ரோஸ்டிங்ன்ற ப்ராசஸ் சொல்கிறாங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஏர்னா ரோஸ்டிங். அப்போ ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஹீட் பண்ணிங்கன்னா அது பேர் என்னது, கால்சினேஷன். புரியுதா? இப்போ ரோஸ்டிங்ன்றது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? சல்ஃபைடு ஓர்ஸ்க்காக தான் வந்து ரோஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. கால்சினேஷன்ன்றது வித்தவுட் ஏரு, அது வந்து கார்பனேட் ஓர்ஸ், ஓகேவா? அது நம்ம லேட்டராக நம்ம பார்ப்போம். இப்போ ரோஸ்டிங்ன்ற ப்ராசஸ் வந்து ஓர்லேருந்து ஆக்சைடாக தான் மாறும், ஓகேவா? என்ன பண்ணும், ஓர்ஸை ஆக்சைடாக மாற்றும். இது வந்து மெட்டல் உங்களுக்கு கொண்டு வராது. இது வந்து ஒரு ஸ்டெப் தான் பண்ணும், ஓர்லேருந்து ஆக்சைடாக மாறுறது தான். ஆக்சைட்லேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் இம்பியூர் மெட்டல் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் மெட்டல் வரும். புரியுதா? இது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு தான் நீங்கள் எனேபிள் பண்ணுது. அது வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அப்போது டைரெக்டாக உங்களால் மெட்டல் அப்டைன் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அப்போ ஏ வந்து இட்ஸ் நாட் தி ஆன்சர். நமக்கு தேவை மெட்டல் வரணும்னா நமக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு மெட்டல் வரும். நமக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து வெறும் ஆக்சைடு மட்டும்தான். புரியுதா? ஓகே, ஆப்ஷன் பிக்கு போவோம். கெமிக்கல் ரெடக்ஷன் ஆஃப் த ஓர் யூசிங் கார்பன் பேஸ்டு ரெடியூசிங் ஏஜென்ட். கார்பன் பேஸ்டு ரெடக்ஷன் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, கார்பன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கோக் யூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ், ஓகேவா? இது வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு தேவை வந்து மெட்டல் வேணும், அயன் வந்து. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு தேவையில்லை. எலக்ட்ராலிசிஸ், சாரி கெமிக்கல் ரெடக்ஷன், மாற்றி சொல்லிட்டேன். கெமிக்கல் ரெடக்ஷன் ஆஃப் த ஓர் யூசிங் கார்பன் பேஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூசிங் கார்பன் அண்ட் கோக் நம்ம பண்ணுவோம், ஓகேவா? எலக்ட்ராலிசிஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெர்ஃபார்ம்ட் ஆன் மோல்டன் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இதுதான் நமக்கு இங்கே, இது வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு தேவையில்லை. லைக் வந்து இவங்க சொல்லியிருக்கிறது வந்து மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ராலிசிஸ்ன்றது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு நாட் ரெக்வயர்ட். திஸ் இஸ் ஃபார் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஏ இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். Then D, dissolving and melting of the ore material in concentrated acids. ஸோ அப்போ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ல போட்டு மெல்ட் பண்றாங்க, டிசால்வ் பண்றாங்க அப்படின்னா அது பேர் என்னது, ஆசிட் லீச்சிங்னு சொல்லுவாங்க. இது பேருக்கு வந்து ஆசிட் லீச்சிங். இந்த ஆசிட் லீச்சிங்லாம் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல்ஸ் ஃப்ரம் வாட்டர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல்ஸ் ஃப்ரம் வாட்டர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். இதுக்கு தான் வந்து
நம்ம லீச்சிங் ஆசிட் லீச்சிங்ன்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் டிசால்விங் அண்ட் மெல்டிங் ஆஃப் த ஓவர் மெட்டல் இன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ். ஓகேவா? ஆசிட் டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறது. இது வந்து அயனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஜென்ரலா. ஸோ அப்போ அயனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கார்பன் ஆர் கோக் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் ரிடக்ஷன் ஆஃப் த ஓர் யூசிங் கார்பன் பேஸ்டு ரெடியூசிங் ஏஜென்ட். அதாவது அயனுக்கு ஸ்மெல்டிங்னு ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் இது. கெமிக்கல் ரிடக்ஷன் ஆஃப் த ஓர் யூசிங் கார்பன் பேஸ்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸ்மெல்டிங் வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். அதுக்கப்புறம் இம்பியூர் மெட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஃபைனிங் பண்ணுவாங்க. ஓகேவா? த்ரூ ஸ்மெல்டிங் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஸ்மெல்டிங்கும் இதில் பண்ணுவோம். அடுத்தது, which of the following metals is most likely to be found in the free state in nature due to low reactivity? எது லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ் எடுங்க. எது லோ ரியாக்டிவ் இருக்கு பாருங்க. காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஆப்ஷன்ஸுக்கு வாங்க. எது இருக்கிறதுலே கம்மி? பிளாட்டினம் இருக்கா? இல்லை. அடுத்தது கோல்டு இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ அப்போ கோல்டு தான் அது இருக்கிறதுல லீஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அது வந்து நோபல் ஆர் இன்னர்ட்னு சொல்லுவோம். நோபல் ஆர் இன்னர்ட். அதாவது ஈஸியாக வந்து மெட்டீரியல்ஸோட ரியாக்ட் பண்ணாது. தென் அடுத்த கேள்வி, விச் மெட்டல் வில் டிஸ்பிளேஸ் அயன் ஃப்ரம் அயன் சல்ஃபேட் சொல்யூஷன்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரியாக்டிவிட்டி சீரிஸ் தான் காரணம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேள்விகளுக்கும் ரியாக்டிவிட்டி சீரிஸ் தான் காரணம். இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்க. குரோமியம், ஜிங்க், காப்பர், சில்வர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரியாக்டிவிட்டி சீரிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து மேலே இருக்கும். அதுக்கு கீழே வந்து என்ன இருக்கும்? அயன் இருக்கும். அதுக்கு கீழே குரோமியம் இருக்கும். அதுக்கு கீழே காப்பர் இருக்கும். அதுக்கு கீழே தான் சில்வர் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸோடைய ஆர்டர். அதாவது கீழே இருக்கிறது லீஸ்ட் ரியாக்டிவ், மேலே இருக்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ். ஓகேவா? மோஸ்ட் ரியாக்டிவ் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது லீஸ்ட் ரியாக்டிவ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்னா, இதுக்கு தான் ரியாக்டிவிட்டி சீரிஸ் படிச்சிருங்கன்னு சொன்னோம் ஃபர்ஸ்டே. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்னா, எந்த மெட்டல் எதை டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஃப்ரம் டிஸ்பிளேஸ் அயன் ஃப்ரம் அயன் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ அயனை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா அதை விட ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் இருந்தால் தான் நம்மளால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அயனை விட ஹைலி ரியாக்டிவ் எது? அயனோட கீழே ரியாக்டிவ் இருக்கிறது குரோமியம் இருக்கு. அயனோட கீழே காப்பர் இருக்கு, சில்வர் இருக்கு. இது எதுவுமே வந்து அயனை டிஸ்பிளேஸ் பண்ணாது. அயனுக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் அயனை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ அதாவது ஜிங்க் தான் வந்து அயனை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பவர்ஃபுல் ஏஜென்ட். ஸோ அப்போ ஜிங்க் தான் உங்களுடைய ஆன்சர். இதனால தான் வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ரியாக்டிவிட்டி சீரிஸில் 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதில் மேலே இருக்க எலமெண்ட் தான் கீழே இருக்க எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணும். கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது டிஸ்பிளேஸ் பண்ணாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸ், பேசிக்கான ஒரு கான்செப்ட். அடுத்த கேள்வி, which method is used to extract metals such as sodium and aluminium which are at the top of reactivity series? reactivity seriesல டாப்பா இருக்கு அப்படின்னா அது வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல டாப்பா இருக்குன்னா அது என்னது? ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆக்சிஜன் அண்ட் குளோரினோட நல்லா ரியாக்ட் ஆகும். இது வந்து என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் அண்ட் குளோரின். ஏன்னா வந்து ஹைலி ரியாக்டிவ். மேலே இருக்க சீரீஸ்லேயே மேலே இருக்கு அப்படின்னா அது வந்து ஹைலி ரியாக்டிவ். ஸோ ஸ்ட்ராங்கர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் அண்டு குளோரின். ஆக்சிஜன் இல்லை குளோரின் ரெண்டுத்து கூட நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ கார்பனை கம்பேர் பண்ணும்போது தென் கார்பன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் தான் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸ், ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங்கர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் அண்ட் குளோரின் கம்பேர்ட் டு கார்பன் சொன்னேன். ஸோ இது மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ரிடக்ஷன் யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே டாப் ஆஃப் த டேபிள் இருக்குன்னா அதுக்கு எலக்ட்ராலிசிஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷனில் தான் நம்ம வந்து அந்த மோல்டன் சால்ட்ஸை கொண்டு வர முடியும். ஓகேவா? இந்த ரிடக்ஷன் பண்ணி தான். ஸோ அப்போது ஏ இஸ் கரெக்டா? எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் த மோல்டன் குளோரைட்ஸ் ஆர் ஆக்சைட்ஸ். ரிடக்ஷன் வித் கார்பன் ரிடக்ஷன் பண்ண மாட்டோம். ரிடக்ஷன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். சி வந்து கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர்ஸ். கால்சினேஷன் நம்ம எதுக்கு பண்ணுவோம்? கால்சினேஷன் வந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? இந்த கால்சினேஷன்ன்றது கார்பனேட் வந்து ஆக்சைடாக மாற்றுறதுக்கு. எதுக்கு பண்ணுவோம்? கார்பனேட் ஓர்ஸை ஆக்சைட்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம பண்ணுவோம். இதே இது ரோஸ்டிங்ன்றது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் பண்ணுவோம்.
இது வந்து சல்ஃபைடு ஓர்ஸை ஆக்சைட்ஸாக மாற்றுறதுக்கு பண்ணும். சல்ஃபைடை ஆக்சைட்ஸாக மாற்றுறதுக்கு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸு. எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, விச் மெட்டல் லைஸ் பிட்வீன் மெக்னீசியம் அண்ட் அயன் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்? மெக்னீசியமுக்கும் அயனுக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கும், அது அப்படியே நீங்கள் ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணுங்கள். பொட்டாசியம், காப்பர், சில்வர், ஜிங்க்கு, அப்புறம் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் அயன், இது எல்லாத்தையும் எடுத்துக்கும். எம்ஜி, அயன் வந்து எஃப்இ, கே பொட்டாசியம், காப்பர் சியு, சில்வர் ஏஜி, ஜிங்க் ZN. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாப்ல எது இருக்கும்? கண்டிப்பா பொட்டாசியம் தான் இருக்கும். பொட்டாசியம் இஸ் கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் இருக்கிறது சீரீஸை நீங்க ரெஃபர் பண்ணி கூட சொல்லலாம், மெக்னீஷியம் இருக்கும். ஓகேவா? தென் மெக்னீஷியம்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? அலுமினியம். தென் அலுமினியம்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஜிங்க். தென் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இருக்கும்? அயன் இருக்கும், எஃப்இ. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? காப்பர், அதுக்கப்புறம் சில்வர். ஓகேவா? ஸோ அப்போ மெக்னீசியம்க்கும் அயனுக்கும் நடுவில், எம்ஜிக்கும் எஃப்இக்கு நடுவில் என்ன இருக்கு? அலுமினியம் அண்டு ஜிங்க் இருக்கு. ஓகேவா? அலுமினியம் அண்டு ஜிங்க். ஸோ அப்போ அலுமினியம் இல்லை இங்கே ஆப்ஷனில், ஸோ ஜிங்க் தான் இருக்கு. ஸோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி, விச் மெட்டல் இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் அபவ் காப்பர் இந்த ரியாக்டிவ் சீரியஸ்? காப்பருக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அலுமினியம் எடுத்துக்கலாம், ஆப்ஷனில் இருக்கிற அலுமினியம். தென் ஜிங்க்கு. தென் வேற என்ன இருக்கும்? அயன் இருக்கும், ஜிங்க்கு கீழே உடனே. தென் லெட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இருக்கும்? காப்பர் இருக்கும். ஸோ அப்போ காப்பருக்கு மேலே என்ன இருக்கு? பிபி. பிபியில் என்னது? லெட், பிளம்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் அடுத்த கேள்வி, கேல்வனைசேஷன் ப்ரொடெக்ட்ஸ் அயன் ஃப்ரம் ரஸ்டிங் பை கோட்டிங் இட் வித் தின் லேயர் ஆஃப். இந்த கேல்வனைசேஷன்ற ப்ராசஸ் வந்து ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிவென்டிவ் ஜிங்க் கோட்டிங் இஸ் அப்ளைடு. என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிவென்டிவ் ஜிங்க் கோட்டிங். ஸ்டீல் கம்பி இருக்குன்னா அது மேலே வந்து என்ன பண்ணுவாங்க? ஜிங்க் கோட்டிங் கொடுப்பாங்க. எதுக்குன்னா ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. டு அயன் ஆர் ஸ்டீல். எதுக்கு? டு ப்ரிவென்ட் ரஸ்டிங். ஏன் இது வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஜிங்க் அப்ளை பண்ணுறதுனால ப்ரிவென்டிங் ரஸ்டிங் சொல்கிறோம். ஓகே, ஜிங்க் வந்து எங்கே இருக்குது? அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் எடுத்து பாருங்க. ஜிங்க்கும் அயனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இங்கேயே நம்ம எழுதிருக்கோம்ல, ஜிங்க் அயன். ஜிங்க் வந்து அயனோட மேலே இருக்குது ரியாக்டிவிட்டி சீரீஸில். ஸோ அப்போது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஆஃப் ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட போய் ரியாக்ட் ஆயிரும். ஜிங்க் வந்து அது என்ன பண்ணும்? இது மாதிரி என்ன சொல்றது, குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அது வந்து உள்ள பூந்து அடி வாங்கிட்டு போயிடும், அயனை வந்து ப்ரிவென்ட் பண்ணி. ஏன்னா அயன் தான் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனால் ரஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி அதோட ஹைலி ரியாக்டிவ் வந்து ஜிங்க் இருக்கும்போது ஜிங்க் நேராக போய் ஆக்சிஜனை பிடிச்சிட்டு அது ரியாக்ட் பண்ணிடும். ஸோ இவன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவன் போய் அவன் என்ன பண்ணிடுவான்? உள்ள பூந்து ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இங்கே கேல்வனைசேஷன்ல. ஸோ இது எங்க பண்ணியிருப்பாங்க அந்த கேல்வனைசேஷன்ல அப்படின்னா, ஷிப்பில் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம், அதோடைய அடிப்பகுதியில் அந்த மெட்டல் இருக்கும்ல, அந்த மெட்டலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து கேல்வனைசேஷன் ப்ராசஸில் கோட் பண்ணியிருப்பாங்க ஜிங்கை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைமராக ஜிங்கை வந்து வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க மெட்டல் மேலே. ஓகேவா? காப்பர் மெட்டலை வச்சு கோட் பண்ணுறாங்கன்னா அது பேர் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங். நிக்கல் மெட்டல்லாம் வந்து நிக்கல் பிளேட்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில்வர் மெட்டல்லாம் வந்து சில்வர் பிளேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. ஆனால் ஜிங்க்கு மட்டும் மறந்துடாதீங்க, கேல்வனைசேஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது, which of the following statements are correct in relation to the extraction of metals? The metals which lie high in the reactivity series are extracted by electrolysis of molten ore. Highly reactive metals, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன ப்ராசஸ் மூலயமா வந்து நம்ம இதுவாக மாற்றுவோம், மெட்டல்ஸாக மாற்றுவோம்? த்ரூ எலக்ட்ராலிட்டிக் ரெடக்ஷன் சொன்னேன் இல்லையா? ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னா எலக்ட்ரோலிசிஸ். ஸோ அப்போது கரெக்டாக அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஏ வந்து கரெக்டா? எஸ், கரெக்ட். தென் பியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிஏ போடலைங்க. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி அடுத்து இருக்கிறது. The metals of medium reactivity series exist as sulfides and carbonates in nature.
ஸோ மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சல்ஃபைட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸாக இருக்குமா? ஆமாம், எஸ். மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து exist as sulfides and carbonates. இதுக்கு தான் வந்து நம்ம ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அதை மாற்றுவோம். ஸோ அப்போ பி இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல் ஃப்ரம் இட் சல்ஃபைடு இன் கம்பேரிசன் டு ஆக்சைடு. ஸோ சல்ஃபைட்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க ஆக்சைடை விட. நோ, ஆக்சைட்லேருந்து தான் வந்து ஈஸியாக நீங்கள் மெட்டல் எடுக்க முடியும் சல்ஃபைடோட. ஏன்னா சல்ஃபைடை ஃபஸ்ட்டு ஆக்சைடாக மாற்றிட்டு அப்புறமா தான் ஆக்சைட்லேருந்து மெட்டலுக்கு போக முடியும். நம்ம வந்து அப்போது ஆக்சைட்லேருந்து மெட்டல் வரதானே ஈஸி, சல்ஃபைட்லேருந்து மெட்டல் வர்றதை விட. ப்ராசஸ் என்னது? சல்ஃபைடு, அதுக்கப்புறம் ஆக்சைடு, அதுக்கப்புறம் தான் வந்து மெட்டல். இதுதான் ஆர்டர் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம வந்து சல்ஃபைட்லேருந்து டைரெக்டாக மெட்டல் வந்துடுமா? நோ, ஆக்சைட்லேருந்து தான் நம்ம டைரெக்டாக மெட்டல் வரும். ஸோ அப்போது C is contradictory. So அப்போ C is wrong. It is easier from oxide to metals, not sulfide to metals. So அப்போ only A and B are right. Then which of the following metals react with dilute hydrochloric acid to produce hydrogen gas? எது வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க? டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி. ஆப்வியஸ்லி ரியாக்டிவிட்டி சீரீஸில் எது மேலே இருக்கோ ஹைட்ரஜனோட அதுதான் வந்து ரியாக்ட் பண்ணும். ஹைட்ரஜன் மேலே என்ன இருக்குது? இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு மேலே ஹைட்ரஜன் கீழே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் கீழே தான் வந்து காப்பர் கோல்டு சில்வர்லாம் வருது இல்லையா? ஹைட்ரஜன் கீழே வந்து என்ன வருது? காப்பர் சில்வர் காப்பர் ஃபஸ்ட்டு, சில்வர், தென் கோல்டு. கீழே இது 3 வந்துடுது. காப்பர் சில்வர் கோல்டு 3 வந்துடுது. ஹைட்ரஜனுக்கு மேலே என்ன இருக்குது? ஜிங்க் இருக்கு. ஸோ அப்போ என்ன ரியாக்ட் பண்ணும்? ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே அத்தாரிட்டி யாரு? ஜிங்க் தான். ஸோ அப்போ ஜிங்க் தான் என்ன பண்ணும்? டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன். ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரீஸில் மேலே இருக்கு. ஓகேவா? ஸோ இட் டிஸ்பிளேசஸ் H மைனஸ் அயான்ஸ். டிஸ்பிளேசஸ் H மைனஸ் அயான்ஸ் ரியாக்ட் ஆகும்போது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது. ஸோ அப்போ ஜிங்க் இஸ் தி ஆன்சர். அடுத்த கேள்வி. Metals low in activity series such as gold and silver are typically found in their free state in nature because they are very unreactive, less reactive தானே. ஏன்னா அதனால தான் சீரீஸில் கீழே இருக்கு. ஸோ அப்போது லோ ரியாக்டிவிட்டி வந்து என்ன பண்ணும்? ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால அன்ரியாக்டிவ். லோ ரியாக்டிவ்னா என்னது? லோ ரியாக்டிவிட்டினால இட் doesn't react with oxygen, sulfur and carbon dioxide. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? they react rigorously with acids. they don't react rigorously with acids. இது தப்பு. they have very low melting points. இது வந்து இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மெல்டிங் பாயிண்ட் இது டிசைட் பண்ணாது, ரியாக்டிவிட்டி சீரீஸாக டிசைட் பண்ணும். தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் வித் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது முதல்ல. லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்போ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னால் வந்து கண்டிப்பாக ஆக்சிஜனோடையும் வாட்டரோடையும் ரியாக்ட் பண்ணும். பட் ஆனால் இது வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கிடையாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இது வந்து லோ இந்த ஆக்டிவிட்டி சீரீஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். இதுதான் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நாட் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வந்து லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. வாட் இஸ் த டிபிக்கல் ஆக்சைடு யூஸ்டு அலாங் வித் அலுமினியம் இன் அ தெர்மைட் ரியாக்ஷன்? ஸோ அந்த தெர்மைட் ரியாக்ஷன்றது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா? ரயில்வே ட்ராக்ஸ் இங்கே இருக்க இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ரயில்வே ட்ராக்ஸ் என்ன பண்ணுறாரு இவர்? ரயில்வே ட்ராக்ஸை வெல்டிங் வைக்கிறாரு. ஸோ அந்த ரயில்வே ட்ராக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறாரு இவர். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து தெர்மைட் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ அந்த தெர்மைட் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ரியாக்ஷன், ஹைலி எக்ஸ்ப்ளோசிவான ரியாக்ஷன். அதுக்குன்னு வெடிச்சிரும்னு கிடையாது. இது ஏன் இது ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா,
இது ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது டெம்பரேச்சர்ஸ் வந்து எங்கேயோ போகும். ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கூட. ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்னது? ஹீட்டை வெளியே இது பண்ணுறது இல்லையா? ஹீட் அப்சர்வ் பண்ணுறது எண்டோதெர்மிக், ஹீட்டை வெளியே கொண்டு வர்றது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எதுக்கு நடக்கும் அப்படின்னா பிட்வீன் அலுமினியம் அண்டு அயன் 3 ஆக்சைடு. அலுமினியம் அண்டு அயன் 3 ஆக்சைடு கூட நடக்கும். இது பேர் தான் வந்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அலுமினியம் அண்ட் அயன் 3 ஆக்சைடு கூட தான் இந்த தெர்மைட் ரியாக்ஷன் நடக்குதுன்ற ஞாபகம் வச்சுங்க. இந்த அயன் 3 ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் தான் என்னது? ரஸ்ட். இது நம்ம லேட்டராக நம்ம பார்ப்போம். இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் போகும் அப்படின்னா ஜென்ரேட்ஸ் அப் டு 2000 to 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா அயன் 3 ஆக்சைடில் வி ஹவ் எனஃப் ஆக்சிஜன். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணதுனால தான் ரஸ்டிங்னு ஒன்று ஃபார்ம் ஆகிறது. எப்படி ஃபார்ம் ஆகும்? ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அந்த ரஸ்ட்டில் இருக்க ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதுவே வந்து செல்ஃப் ப்ரொப்பல்லிங், அதாவது ஒன்ஸ் நீங்கள் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே வந்து கண்டினியூ பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான காரணம் இந்த அயன் 3 ஆக்சைடில் இருக்க ஆக்சிஜன் தான். ஸோ இது வந்து அயன் 3 ஆக்சைடும் அலுமினியமும் சேர்ந்து நடக்கிற ரியாக்ஷன். எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த ட்ராக் எல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் அயன் 3 ஆக்சைடு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இது வந்து ரயில்வேஸ் எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப தேவையான கேள்விப்பா அது. அதனால் நல்லா கவனிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய, நேர்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு பண்ணக்கூடிய. நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த குரூப் டியில் வேலை செய்கிறவங்க, லைக் ஜென்ரலாக சொல்கிறேன், குரூப் டியில் ஒர்க் பண்ணவங்க வந்து இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக போவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ராக் லே அவுட்லாம், ட்ராக் லேயிங் அந்த ப்ராசஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தெர்மைட் வெல்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. தெர்மைட் ரியாக்ஷன் என்னன்றது. ஓகேவா? ரைட். இப்போதைக்கு நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். Which of the following products is formed when carbon dioxide reacts with calcium hydroxide, அதாவது லைம் வாட்டர்ன்றாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடுனா என்னது? CO2. இந்த CO2 வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா என்னது? CaOH ட்வைஸ். இதான் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்து லைம் வாட்டர்னு சொல்கிறாங்க. இதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? லைம் வாட்டர். இது வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்ன்றாங்க உங்களுக்கு. இது ரியாக்ட் ஆகும்போது என்னது? CaCO3, கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. என்ன கிடைக்குது? கால்சியம் கார்பனேட். இது வந்து என்ன ரியாக்ஷன், டைப் ஆஃப் ரியாக்ஷன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனாக இருக்கும்? ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கும் CO2வும் CaOH ட்வைஸும் என்ன நடக்குது? இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது A + B சேர்ந்து உங்களுக்கு AB கிடைக்குது. என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னவா இருக்கும்? CO2 + CaOH ட்வைஸும் சேர்ந்து CaCO3 கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கால்சியம் கார்பனேட். ஓகேவா? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த CaOH ட்வைஸ் இருக்கு இல்லையா, அந்த லைம் வாட்டர், இதுதான் வந்து சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சுண்ணாம்பு நீங்கள் வந்து சுண்ணாம்பு வந்து எங்கே பூசுவாங்க? ஒரு புது வீடு, இந்த பொங்கல் இதெல்லாம் வருது அப்படின்னா குடிசை வீட்டிலலாம் இருக்கிறவங்க வந்து இதை ரொம்ப ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது சுண்ணாம்பு பூசுவாங்க. இந்த சுண்ணாம்பு பூசினா கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி வெள்ளையாக பவுடராக வர ஆரம்பிக்கும். அந்த பவுடர் தான் CaCO3. அந்த பவுடர் தான் என்னது? கால்சியம் கார்பனேட். புரியுதா? அதாவது நீங்கள் சுண்ணாம்பு போட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வாழை வந்து நீங்கள் கை வச்சு சுரண்டி லைட்டாக இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாக ஒட்டிட்டு வரும். அதுதான் வந்து இந்த கால்சியம் கார்பனேட். ஏன்னா அது காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிருக்கும். சிம்பிளாக அந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிளும் கூட. ரைட். அடுத்த கேள்வி. Why does a galvanized iron article remain protected from rusting even if the zinc coating is scratched? அதாவது கேல்வனைஸ்டு அயன் இருக்கும்போது ஜிங்க் வந்து ஸ்க்ராட்ச் ஆனாலும் எப்படி அது ரஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன கான்செப்ட்னா, தான் அன்பை வந்து காப்பாற்றுவான். யாருன்னா ஜிங்க் வந்து காப்பாற்றுவான் அயனை. அதாவது ஜிங்க் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் அயனோட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜிங்க் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் அயனோட ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால ஜிங்க் ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்க அயன் சர்ஃபேஸ் வந்து இதுவும் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா? அந்த எக்ஸ்போஸ் ஆகிற இடத்த வந்து அதுக்கு சுற்றி இருக்கிற ஜிங்க் இருக்கும் இல்லையா? இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஒரு பிளேட், கேல்வனைஸ்டு பிளேட், இதில் நான் ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல மட்டும் ஜிங்க் கிடையாது, இல்லைனா வந்து ஒரு டாட்
அந்த இடத்துல வந்து சுரண்டிட்டேன் லைட்டாக. இந்த இடத்துல ஜிங்க் கிடையாது, மற்ற சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் ஜிங்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த ப்ளூ டாட்டில் மட்டும் அயன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா சுற்றி இருக்கிற ஜிங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அயன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண விடாம அது ரியாக்ட் பண்ணிக்கும். அதாவது நண்பனை காப்பாற்றும், அயனை காப்பாற்றும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படின்வாங்க. ஜிங்க் ஆக்ட்ஸ் அஸ் அ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் உண்மையிலே இது கான்செப்டே. ஸோ அப்போ ஜிங்க் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சாக்ரிஃபிஷியல் ஆனோடு. ஓகேவா? ஸோ ப்ரிவென்டிங் த அயன். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் ஃபாஸ்டராக நடக்காது. அண்ட் ஜிங்க் வந்து ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா இது வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஜாஸ்தியாக இருக்குது அயனோட. ஓகேவா? ஸோ அப்போ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன் அண்ட் அண்டர்கோஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன். அதாவது சாக்ரிஃபைஷியல் ஆனோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் சொல்கிறாங்க, ப்ரொடெக்டிங் த அயன். தட் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி பாருங்க, அயன் ஃபார்ம்ஸ் அ தின் லேயர் ஆஃப் ரஸ்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்தர் கரோஷன். ரஸ்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணாது கரோஷனை. ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு போரஸான ஒரு விஷயம். போரஸ்னா அது போரஸ்னா வந்து ஓட்டையாக இருக்கிறது தான் போரஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் அட்வான்சஸ் ரஸ்ட். ரஸ்ட் வந்து போரஸ், அது வந்து இன்னும் ரஸ்ட்டை தான் கொண்டு வருமே தவிர ரஸ்ட்டை குறைக்காது. புரியுதா? தென் ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் அயன் டு ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஜிங்க் வந்து ரியாக்ட் பண்ணாது அயனோட. ஓகேவா? ஜிங்க் வந்து டசன்ட் ரியாக்ட் வித் அயன் டு ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் அயன் ஆக்சைடு. தென் ஸ்கிராச்சஸ் அலோவ் ஆயில் டு சீப் இன் அண்ட் ப்ரிவென்ட் ரஸ்டிங். ஸ்கிராச்சஸ் ஆயில் எங்க இருந்து இதில் வந்துச்சு? நீங்கள் ஆயில் பெயிண்ட் பண்ணாத வரைக்கும் ஆயில் இதில் உள்ளே வராது. இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகும். விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ட்ஸ் வித் த பேசஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். பேஸ் கூட இது ரியாக்ட் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். நம்ம கவனிச்சிருப்போம் அப்படின்னா ஆசிட் பிளஸ் பேஸ் ஈக்குவல் டு சால்ட் அண்ட் வாட்டர். இது என்ன ரியாக்ஷன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆசிட் பிளஸ் பேஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இது வந்து என்ன ரியாக்ஷன்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆசிட் பிளஸ் பேஸ், இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறது வந்து பேஸ் கூட எது ரியாக்ட் பண்ணால் சால்ட்டு வாட்டர் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பேஸ் கூட என்ன ரியாக்ட் பண்ணுது? ஆசிட் ரியாக்ட் பண்ணுது. இது ஆசிட் மட்டும் கிடையாது, இது வந்து எனி நான் மெட்டாலிக் ஆக்சைடுக்கும் இது ட்ரூ. ஏன்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எது நான் மெட்டாலிக் ஆக்சைடு? கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ நான் மெட்டாலிக் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சோடியம் ஆக்சைடு வந்து பேசிக் ஆக்சைடு, நாட் அசிடிக். பேசிக் ஆக்சைடு இது. நான் மெட்டாலிக் ஆக்சைடு வந்து கார்பன் தான். இது வந்து மெட்டாலிக் ஆக்சைடு. இது சோடியம்ன்றது மெட்டல் இல்லையா. ஸோ மெட்டல் ஆக்சைடு வந்து பேசிக் ஆக்சைடு. பேசிக் ஆக்சைடுனா பேஸாக இருக்கும், ஆசிடாக இருக்காது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து இஸ் ஆல்சோ பேஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடுனா என்னது? NaOH CaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். ஹைட்ரஜன் கேஸ் வந்து இது வந்து நியூட்ரல் கேஸ். ஸோ இட் டசன்ட் ரியாக்ட் வித் பேசஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, மெட்டல்ஸ் ஃபவுண்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ரியாக்டிவிட்டி சீரீஸ். எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ஆர் டிபிக்கலி ஃபவுண்ட் இன் நேச்சர் இன் விச் ஸ்டேட்? ரியாக்டிவிட்டி சீரீஸில் பாட்டமாக இருக்கிறது எப்பவுமே என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? லோ ரியாக்டிவிட்டினா எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, கோல்டு, சில்வர், பிளாட்டினம். கோல்டு, சில்வர், பிளாட்டினம். சில்வர் வந்து சம்டைம்ஸு, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில்வர் வந்து கம்பைன்டு ஃபார்ம்லேயே இருக்கும். அண்ட் தென் பிளாட்டினம். லோ ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும் எப்போவுமே, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஹை ரியாக்டிவிட்டியில் இருக்கிறது கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக வந்து ஹை ரியாக்டிவிட்டியில் இருக்கிறது கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கும்.
கம்பைன்டு ஸ்டேட்னா ஒன்று சல்ஃபைடாக இருக்கும் இல்லைன்னா ஆக்சைடாக இருக்கும், சாரி சல்ஃபைடாக இருக்கும் இல்லை கார்பனேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், அயன். இது எல்லாமே வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் மாடரேட்லி ரியாக்டிவ். ஓகேவா? அடுத்த கேள்வி, which are the following conditions will most effectively accelerate the corrosion of iron? எது வந்து கரோஷனை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அயன் immersed in pure water free of dissolved oxygen. ரஸ்டிங்க்கு எப்பவுமே வந்து ஆக்சிஜன் இஸ் நெசசரி, ஆக்சிஜன் இஸ் நீடட். ஆக்சிஜன் இல்லைனா ரஸ்டிங் நடக்காது. ஸோ அப்போ ஏ இஸ் ராங். பி, அயன் சர்ஃபேஸ் இஸ் ட்ரை, அயன் சர்ஃபேஸ் இன் ட்ரை ஏர் வித் நோ இம்பியூரிட்டிஸ். ட்ரை ஏர்னா H2O இருக்காது, பட் வாட்டர் இஸ் நீடட், அதாவது மாய்ஸ்சர் இஸ் நீடட் ஃபார் ரெஸ்டிங். ஸோ அப்போ பி இஸ் ஆல்சோ ராங். சி, அயன் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்சர் கண்டெய்னிங் டிசால்வ்டு சால்ட்ஸ். எஸ், திஸ் இஸ் பாசிபிள். ஏன்னா ரெஸ்டிங்க்கு என்ன தேவை? ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர் தேவை, ரெண்டுமே இருக்கும் ஏரில். தென் சால்ட்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணும். சால்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஸ்பீடப் ரெஸ்டிங். ஓகேவா? ரைட். ஏன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா சால்ட் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால யூ வில் ஹேவ் ரெஸ்டிங் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ டி, அயன் கோட்டட் வித் தின் லேயர் ஆஃப் ஜிங்க். ஜிங்க் அடிக்கிறது எதுக்கு? ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ண தான் இல்லையா? ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ரஸ்டிங். ஆக்சிலரேட் பண்ணாது, இட் ப்ரிவென்ட்ஸ் ரஸ்டிங். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், galvanization is a method of protecting steel and iron from rusting by coating them with a thin layer of zinc. அதான் வந்து galvanization இல்லையா? ரைட். நெக்ஸ்ட், so the following metals does not react with dilute hydrochloric acid under normal condition. எது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிறத பாருங்க, ஜிங்க், அலுமினியம், காப்பர், அயன். ஹைட்ரஜனுக்கு கீழே எது இருக்கு? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல அயன் வந்து என்ன அயன் ஃபார்ம் ஆகும்? H+ அயன் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஹைட்ரஜன் கீழே வந்து இருக்கிற எது வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் எது ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கோ அது வந்து டசன்ட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து ரியாக்ட் வித் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிறது தெளிவாக தெரியுற ஒரே விஷயம் அது காப்பர் தான். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர், நாட் காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன். புரியுதா? ஸோ அப்போது மற்ற எல்லாமே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும். அதாவது ஜிங்க் வில் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். H+ அயான் வந்து தனியாக போயிடும். ஸோ Zn ரியாக்ட்ஸ் வித் Cl-. ஸோ ZnCl2 ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா? பேலன்ஸ் பண்ணோம்னா 2HCl. தென் அலுமினியம் ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் HCl ஃபார்மிங் AlCl3 ப்ளஸ் H2. பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா Cl3 இருக்குது. ஸோ 3 இங்கே போடலாம். பட் 3 போட்டிங்கன்னா இங்கே 3 வர முடியாது. இங்கே 3 2s are 6. ஸோ 6 2 here 2 பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தென் Fe அயன் ப்ளஸ் HCl. அயனோ ரியாக்ட் பண்ண ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா அயன். ஸோ FeCl2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இங்கே 2HCl. ரைட். ஸோ இப்போ ஹைட்ரஜன் கூட ஜிங்க், அலுமினியம், அயன் எல்லாமே ரியாக்ட் ஆகும். காப்பர் மட்டும் தான் என்ன ஆகுது? ரியாக்ட் ஆகுது. ஏன்னா அது சீரியஸில் கீழே இருக்கு. ஓகேவா? ரைட். விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ரியாக்ட்ஸ் மோஸ்ட் விகரஸ்லி வித் வாட்டர்? ஸோ இது வந்து வாட்டரோட எது ரியாக்ட் ஆகும்னு கேட்குறாங்க மோஸ்ட் விகரஸ்லி. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. தென் ரியாக்டிவிட்டி சீரீஸ் எடுத்து பாருங்க, எது டாப்ல இருக்கும்னு. கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிறதுலே வந்து எது டாப்ல இருக்கு? சோடியம் தான் டாப்ல இருக்கும். இது வந்து ஒரு ஆல்கலை மெட்டல். சோடியம்ன்றது ஒரு ஆல்கலை மெட்டல் அட் த டாப் ஆஃப் த ரியாக்டிங் சீரீஸ். இந்த இருக்கிறதுலே வந்து சோடியம் தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ இட் ரியாக்ட்ஸ் விகரஸ்லி வித் வாட்டர். பொட்டாசியம் இல்லை, அடுத்தது சோடியம் இருக்கு. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் ஃப்ரம் தேர் சல்ஃபைட் ஆர் கார்பனேட் ஓர்ஸ்? ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி வந்து அந்த ஓர்லேருந்து மெட்டல் கொண்டு வராங்கன்னு. ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓராக இருக்கும். இந்த ஓர் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ரோஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன ப்ராசஸ் கொண்டு போவாங்க? ஒன்று ரோஸ்டிங். எப்போ ரோஸ்டிங் பண்ணுவாங்க? சல்ஃபைடு ஓராக இருந்துச்சுன்னா, இஃப் த ஓர் இஸ் சல்ஃபைடு ஓர். இல்லைனா கேல்சினேஷன் பண்ணுவாங்க. கேல்சினேஷன் எப்போ பண்ணுவாங்க?
இஃப் கார்பனேட் ஓர் வந்து கார்பனேட் ஓரா இருந்துச்சுன்னா கால்சினேஷன், சல்ஃபைடா இருந்துச்சுன்னா ரோஸ்டிங். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சைடு கிடைக்கும், அந்த ஓரோடைய ஆக்சைடு கிடைக்கும், அந்த மெட்டலோடைய ஆக்சைடு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிடக்ஷன், அதாவது ஆட் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவ் ஆக்சிஜன். ஓகேவா? ரிடக்ஷன் யூஸிங் என்ன யூஸ் பண்ணி பண்ணுவாங்க? கார்பன் ஆர் எலக்ட்ராலைசிஸ், ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணி. கார்பன் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்மெல்டிங் பண்ணுவீங்க, அயனா இருந்துச்சுன்னா, அயன் ஆக்சைடாக இருந்துச்சுன்னா. எலக்ட்ராலிசிஸ் யூஸ் பண்ணி பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எந்த ப்ராசஸ் வேணால் பயன்படுத்தலாம் பேஸ்ட் ஆன் தேர் ரியாக்டிவிட்டி. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஆக்சைடு வந்து என்ன மாறும் அப்படின்னா இம்பியூர் மெட்டல் கிடைக்கும். ஆக்சைட்லேருந்து உங்களுக்கு இம்பியூர் மெட்டல் அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும். இந்த இம்பியூர் மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? நேச்சுரலி பியூரிஃபிகேஷன். பியூரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வில் கெட் பியூர் மெட்டல். இதுதான் வந்து ஒரு ஹோல் ப்ராசஸ், எப்படி வந்து ஓர் வந்து மெட்டலாக மாறுது அப்படின்றது. ஸோ அதை வந்து எந்த ப்ராசஸ் இங்கே டிஃபைன் பண்ணுதுன்னு பாருங்கள். எலக்ட்ராலிசிஸ், ரோஸ்டிங் அண்ட் பியூரிஃபிகேஷன். தப்பு. ஃபஸ்ட்டு ரோஸ்டிங், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ராலிசிஸ். டிசால்யூஷன் இன் ஆசிட், ஃபில்ட்ரேஷன் இன் ஹீட்டிங். டிசால்யூஷன் இன் ஆசிட் வந்து லீச்சிங் ப்ராசஸ்ஸு, அது பண்ணிவிட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதுவுமே தலைகீழ தான் இருக்குது. இது வந்து மூணுமே ரிடன்டான ஒரு ப்ராசஸ். தென் ரோஸ்டிங் ஆர் கால்சினேஷன், ரிடக்ஷன் டு மெட்டல், தென் பியூரிஃபிகேஷன். இதுதான் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்குது. டைரக்ட் ஹீட்டிங் அண்ட் பியூரிஃபிகேஷன். டைரக்ட் ஹீட்டிங் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் டைரக்ட் ஹீட்டிங் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஜிங்க் அண்ட் சல்ஃபைடு, ஜிங்க் ஃப்ரம் சல்ஃபைடு ஆர் கார்பனேட் ஓர்ஸ் வந்து லோ ரியாக்டிவ் கிடையாது. ஓகேவா? இது வந்து மாடரேட்லி ரியாக்டிவ். ஜிங்க் வந்து சீரியஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாடரேட்லி ரியாக்டிவ் பிளேஸில் இருக்குது. டைரக்ட் ஹீட்டிங் எதுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ அப்போ வித்தியாசம் இருக்குது. ரைட், அடுத்த கேள்வி. Read the statements given below and select the correct option. Statement 1. Zinc displaces copper from copper sulfate solution, but copper cannot displace zinc from zinc sulfate solution. என்ன சொல்றாங்க? ஜிங்க் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் காப்பரை, பட் காப்பர் டிஸ்பிளேஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ரியாக்டிவிட்டி சீரீஸ் போங்க அகைன். ஜிங்க் இஸ் ஹையர் தென் காப்பரா ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல? அப்பனா கண்டிப்பா ஜிங்க் வில் டிஸ்பிளேஸ் காப்பர். ஜிங்க் வில் டிஸ்பிளேஸ் காப்பர், பட் காப்பர் என்ன பண்ணாது? ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஓகேவா? அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 2ல ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர் இன் தி ரியாக்டிவ் சீரீஸ். எஸ், ட்ரூ. ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஸோ இதுவுமே ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1ம் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2ம் ட்ரூ. ஸோ அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1, 2. ஓகேவா? Then which of the following is common characteristics of both acids and bases when dissolved in water? ஓகே, ஆசிட் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆசிட் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அயான்ஸ் கிடைக்கும்? H+ அயான்ஸ் கிடைக்குமா? இதே இது பேசஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, அதாவது இது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ், தென் பேசஸ் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அயான்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்வஸ் சொல்யூஷனை என்ன மாற்றும்? டர்ன்ஸ் ஆக்வஸ் சொல்யூஷன் இன்டு எலக்ட்ரோலைட்டாக மாற்றும். எலக்ட்ரோலைட் இருந்துச்சுன்னா இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே ஆப்ஷன்ஸை பார்ப்போம். போத் ரிலீஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஆன் ரியாக்டிங் வித் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க். ஹைட்ரஜன் கேஸ் வந்து மெட்டல் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது மட்டும்தான், மெட்டல் பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கிடையாது. போத் டர்ன் லிட்மஸ் ரெட், ப்ளூ லிட்மஸ் ரெட். ப்ளூ லிட்மஸ் எப்போ ரெட்டாக மாறும்? ஆசிடாக இருக்கும் போது தான் மாறும். ப்ளூ டு ரெட் வந்து எப்போ? ஆசிடாக இருக்கும்போது. இந்த லிட்மஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே, அதை நீங்கள் பாருங்கள். தென் போத் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு வென் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? மெட்டல் கார்பனேட் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது தான் ப்ரொடியூஸ் ஆகும். பேஸஸ்க்கு அது கிடையாது. ஓகேவா? டி, போத் ப்ரொடியூஸ் அயான்ஸ் தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் ஆக்வஸ் சொல்யூஷன். எஸ், ஏன்னா அது என்ன பண்ணும்? ஆக்வஸ் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டாக மாற்றும் இந்த அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகேவா? எலக்ட்ரோலைட்டாக மாற்றுதுன்னா இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ரைட், அடுத்த கேள்வி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இன் ரியாக்டிவிட்டி சீரீஸ்? மோஸ்ட் ரியாக்டிவ் எது, லீஸ்ட் ரியாக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க கிவனில். Mg மெக்னீஷியம்,
ஏயு கோல்டு, பொட்டாசியம் கே, திரும்ப ஏயு கோல்டு, ஏயு, என்ஏ சோடியம், மெக்னீஷியம், ஏஜி சில்வர். ஸோ இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கே வரும் பொட்டாசியம் ஆப்வியஸ்லி, தென் சோடியம், தென் மெக்னீஷியம், தென் இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏஜி சில்வர், அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு ஏயு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டரில் இருக்கிறதுல எது வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்ன்னு பாருங்க. எந்த பேர்? ஆப்வியஸ்லி எது லீஸ்ட் ரியாக்டிவ்? சாரி, மோஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் வைக்கிறாங்க. மோஸ்ட் ரியாக்டிவ் வந்து கே, லீஸ்ட் ரியாக்டிவ் வந்து ஏயு. கே ஏயு எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேவா? ரைட். which of the following metals is purified by distillation? டிஸ்டிலேஷனுக்கு எது யூஸ் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டிலேஷனுக்கு மெட்டல்ஸ் வித் லோ பாயிலிங் பாயிண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை டிஸ்டிலேஷன். மெட்டல்ஸ் வித் லோ பாயிலிங் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? டிஸ்டிலேஷன் மூலயமா வந்து செப்பரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஜிங்க்கு, மெர்க்யூரி. ஓகேவா? ஜிங்க்கு, மெர்க்குரி. மெர்க்குரிலாம் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஜிங்க் இஸ் கரெக்ட். தென் வாட் இஸ் த டார்க் லேயர் தட் டெவலப்ஸ் ஆன் சில்வர் அப்பான் இட்ஸ் கரோஷன்? சில்வர் வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருப்பீங்க. இது நீங்கள் நிறைய வீட்டிலே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சில்வரை வந்து நீங்கள் வெளியே வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு மாதிரி டார்க் ஆகிடும் இல்லையா கொஞ்சம் வருஷம் கழிச்சு. இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டார்னிஷிங் ஆஃப் சில்வர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? டார்னிஷிங் ஆஃப் சில்வர். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டார்னிஷிங் ஆஃப் சில்வர்ன்றது எப்படி நடக்கும்னா, சில்வர் வந்து இருக்கு இல்லையா, சில்வர் வந்து இட் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த H2S எங்கே இருக்கும்னா ஏர்லேயே இருக்கும். ஏரில் நிறைய இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன், நைட்ரஜன், அந்த மாதிரி H2Sம் ஒரு குட்டி காம்பனண்ட்டு. அந்த குட்டி காம்பனண்ட்டோட சில்வர் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா Ag2S, அதாவது சில்வர் சல்ஃபைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா Ag2S. ஓகே. ஸோ அப்போ டார்க் லேயர் தட் டெவலப்ஸ் ஆன் சில்வர் வந்து என்னது? சில்வர் சல்ஃபைட். இதுதான் அந்த Ag2S, சில்வர் சல்ஃபைட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ நெசசரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் யூஸ்டு டியூரிங் த ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ் பை எலக்ட்ரோலிசிஸ்? என்ன ப்ராப்பர்ட்டி வந்து நெசசரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் யூஸ் டியூரிங் டிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ் பை எலக்ட்ரோலிசிஸ்? எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ன்றது என்னன்னா சாலிபிள் சால்ட் ஆஃப் மெட்டல் நமக்கு வேணும். சாலிபிள் சால்ட் ஆஃப் மெட்டல் வேணும். சாலிபிள் சால்ட் ஆஃப் மெட்டல் இது ஏன் நமக்கு தேவை அப்படின்னா, ஒரு ஆக்வஸ் மீடியம், அதாவது நீர் இருக்கிற மீடியம்ல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இம்பியூர் ஆனோட் இருக்கும், ஒன்று வந்து என்னது இம்பியூர் ஆனோட், இன்னொன்று வந்து பியூர் கேத்தோட் இருக்கும். பியூர் கேத்தோட். இதுக்கு நடுவில் இருக்க மீடியம், எலக்ட்ரோலைட் மீடியம் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இந்த தண்ணி மாதிரி இருக்க மீடியம்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரீ அயான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். ஸோ அந்த மெட்டல் அயான்ஸ் வந்து இதில் ஃப்ரீயாக மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஆக்வஸ் மீடியம் ஆஃப் சாலிபிள் சால்ட் ஆஃப் மெட்டல். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து அந்த அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக மைக்ரேட் ஆகி கேத்தோடுக்கு போகும். இதுதான் வந்து எலக்ட்ரோலிசிஸோட கான்செப்ட். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்க. இட் மஸ்ட் எஃபிஷியன்ட்லி கண்டக்ட் ஹீட்ன்றது இங்கே தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு மெயின். இட் மஸ்ட் ரிமைன் கம்ப்ளீட்லி நான் ரியாக்டிவ் த்ரூ அவுட் த ப்ரொசீஜர். நான் ரியாக்டிவாக இருந்துச்சுன்னா தேர் ஒன்ட் பி எலக்ட்ரோலிசிஸ். இட் மஸ்ட் பி கம்போஸ்ட் ஆஃப் போத் வாட்டர் அண்ட் லேயர் ஆஃப் நியூட்ரல் ஆயில். ஆயிலில் எலக்ட்ரோலிசிஸ் நடக்காது, ஃப்ரீ அயான்ஸ் இருக்காது. ஓகேவா? மூவ்மெண்ட்டே இருக்காது உங்களுக்கு. இட் மஸ்ட் பி அன் ஆக்வஸ் ஆர் மோல்டன் சொல்யூஷன் ஆஃப் சூட்டபிள் மெட்டல் சால்ட். எஸ், ஆக்வஸாக இருக்கலாம். ஓகேவா? சூட்டபிள் மெட்டல் சால்ட். ஸோ இப்போ இங்கே சாலிபிள் சால்ட் ஆஃப் மெட்டல்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து மெட்டல் சால்ட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஆக்வஸ் மீடியமில் இருந்துச்சுன்னா இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா அதில் வந்து ஃப்ரீ அயான்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, which of the following salts will form a solution with pH greater than 7 when dissolved in water? pH greater than 7 எப்போ வரும்? pH greater than 7 வந்து weak acid and strong base இருந்தால் தான் வரும் இல்லையா? இப்போ இதில் எது வீக் ஆசிட்னு பாருங்க. சோடியம் அசிட்டேட் தான் வந்து என்னது வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ் வச்சு உருவாக்கி இருக்கிறது. ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதுறேன், வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ்.
என்ன ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? வீக் ஆசிட் வந்து என்ன ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் பேஸ் வந்து என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ இப்படி வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் காம்போல இருக்கும்போது தான் வந்து பிஹெச் வந்து கிரேட்டர் தென் 7. இது வந்து நான் எப்படி ஆன்சர் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். டக் ஆஃப் வார் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எப்படி வந்து ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து பேஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் இழுத்துட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து இந்த சோடியம் குளோரைட், அதோட பிஹெச் வந்து 7. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ரெண்டுமே ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ இது வந்து டக் ஆஃப் வாரில் கடைசி வரைக்கும் ஒரு ரிசல்ட்டே வராது. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சுன்னா அதனால தான் பிஹெச் வந்து 7ல நிற்கும். இதே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது? பிஹெச் வந்து கண்டிப்பாக என்னது? லெஸ் தென் 7ஆக தான் இருக்கும். ஏன்னா ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால ஆசிட் நோக்கி இழுக்கும். வீக் பேஸ் வந்து வேற வழியில் போய் தான் ஆகணும். இதே ஸ்ட்ராங் ஆசிட் இழுக்கும் ஒரு பக்கம், ஸ்ட்ராங் பேஸ் ஒரு இழுக்கும். ஸோ அப்படின்னா சென்டர்லேயே இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகி போயிடும் ரிசல்ட். ஓகேவா? வீக் பேஸ்ன்றதுனால இங்கே வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அப்போ ரைட் சைடு மூவ் ஆகி போயிடும். ஸோ பிஹெச் வில் பி கிரேட்டர் தென் 7. இந்த டக் ஆஃப் வார் கான்செப்ட் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஒரு வாட்டி பாருங்க. ரைட். நெக்ஸ்ட் கேள்வி. ஹவ் ஆர் மெட்டல்ஸ் லைக் கோல்ட் அண்ட் சில்வர் விச் ஆர் லோ இன் ரியாக்டிவிட்டி எக்ஸ்ட்ராக்டட்? கோல்ட் அண்ட் சில்வரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோன்றாங்க. சிம்பிளாக நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். ஏன்னா கோல்ட் அண்ட் சில்வர் வந்து அது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். எப்பயாவது வந்து சில்வர் மட்டும் தான் சொல்கிறேன். கோல்டு வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ ஸ்டேட். சில்வர் வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆக்சைடோ இல்லை மைல்டான ஒரு ஆக்சைடு இருக்கும். ஸோ அதை ஹீட் பண்ணிங்கனாலே வந்து என்ன பண்ணிடலாம்? செப்பரேட் பண்ணிடலாம். இல்லை கெமிக்கல் செப்பரேஷன் மூலமா செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். விச் மெடல் இஸ் பிளேஸ்டு ஹையஸ்ட் இன் ரியாக்டிவிட்டி சீரீஸ்? ஹையஸ்ட் எது இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக இங்கே ஆப்ஷன்லேயே வந்து காப்பர் கோல்டு சில்வர்லாம் லோ, ஒன்லி சோடியம் இஸ் ஹை. ரைட். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் இந்த மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ்? மிடில் ஆஃப் த சீரீஸில் எது இருக்கு? பொட்டாசியம் சோடியம்லாம் மேலே இருக்கு, கோல்டு கீழே இருக்கு, அயன் தான் வந்து மிடில் இருக்கு இல்லையா? தென் விச் ஆர் த ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அண்ட் சில்வர்? காப்பரும் சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. காப்பரும் சில்வரும் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து காப்பரும் சில்வரும் என்ன மெட்டல்ஸ்? இது ரியாக்டிவிட்டி சீரீஸில் லோவில் இருக்கிறது. ஸோ இது வந்து அன்ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இந்த அன்ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்ல. சிம்பிள் ஹீட் பண்ணாலே போதும் இல்லையா? சிம்பிளி ஹீட் பண்ணாலே போதும். ஸோ ஹீட் பண்ணலாம், இல்லைனா வந்து கெமிக்கல் செப்பரேஷன் பண்ணலாம்னு நான் போன கொஸ்டினில் சொல்லியிருந்தேன். கெமிக்கல் செப்பரேஷன். ஸோ இப்போ இங்கே இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. ரோஸ்டிங்ன்ற ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஓரை தான் வந்து ஆக்சைடாக மாற்றுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ரோஸ்டிங் வந்து ரொம்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு போக தேவையில்ல. தெர்மல் டீகம்போஷன் ஓகே, இது வந்து ஹீட்டிங். சிம்பிளாக இது வந்து ஹீட்டிங்னு சொல்லலாம் தெர்மல் டீகம்போஷனை. எலக்ட்ராலிசிஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸ்மெல்டிங் வந்து எதுக்கு பண்ணோம் அப்படின்னா ஹீட்டிங் வித் கார்பன், அயனுக்காக பண்ணுவோம். ஹீட்டிங் வித் கார்பன் ஃபார் அயனை ரிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? காப்பர் சில்வர் கிடையாது. அடுத்த கேள்வி. பேஸ்ட் ஆன் த ரியாக்டிவிட்டி சீரீஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் த லீஸ்ட் ரியாக்டிவ்? எது லீஸ்ட் ரியாக்டிவ் இருக்கிறதுலே? பொட்டாசியம்லாம் ஹை, அயன் வந்து மாடரேட்டு, கால்சியம் ஹை, கோல்டு தான் என்னது? லீஸ்ட் ரியாக்டிவ். தென் அடுத்த கேள்வி. வாட் இஸ் காமன் பிட்வீன் த ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? இதுவுமே நம்ம ஆல்ரெடி ரியாக்ஷன்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அதாவது மெட்டல் சோடியம் கார்பனேட் இருக்கு இல்லையா? மெட்டல் சோடியம் கார்பனேட்னா Na2CO3 சோடியம் கார்பனேட். இது வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுதுன்னா என்ன வரும் உங்களுக்கு? NaCl சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா? இதே இது சோடியம் பைகார்பனேட் ரியாக்ட் பண்ணுது. சோடியம் பைகார்பனேட்னா என்னது? NaHCO3 பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து HClோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அகைன் NaCl கிடைக்கும். ஸோ சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ இப்போ இதுதான் ரெண்டு ஈக்குவேஷனு. இது பேலன்ஸ் பண்ணலை. பேலன்ஸ் பண்ணோன்னா Na வந்து 2 டைம்ஸ் இருக்கு, இங்கே 2. ஸோ Cl2 2H2 ஓகே, பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போது ரெண்டு ரியாக்ஷன்லையுமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? சோடியம் குளோரைட் கிடச்சிருக்கு, வாட்டர் கிடச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் என்னன்னு பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு கிடையாது, ஹைட்ரஜன் கேஸ் கிடையாது, வாட்டர் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடையாது. Sodium chloride is formed. Yes, A is correct. Then அடுத்த கேள்வி. A white solid
reacts with dilute HCl, producing a gas that turns lime water milky. What can be defined? Definitely concluded. இந்த லைம் வாட்டர் மில்கின்னு வந்தாலே நமக்கு என்ன கேஸ்ன்னு நமக்கு தெரியும். நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் அங்கே வேலை பார்த்துருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ CO2 வர்றதுக்கான காரணம் என்னது? HClோட எது ரியாக்ட் பண்ணால் CO2 வரும்? நான் சொன்னேன் இல்லையா, போன கொஸ்டின்ல கூட சொன்னேன், கார்பனேட் ஆர் பைகார்பனேட், இது ரெண்டுத்துலையுமே வந்து CO2 கேஸ் வரும். எக்ஸாம்பிள் போன கொஸ்டின்லேயே இருக்கு. பைகார்பனேட் அண்ட் கார்பனேட் ரெண்டுத்தோடையும் HCl ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும், ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும், ப்ளஸ் CO2 கேஸ் கிடைக்கும். அந்த CO2 கேஸ் தான் நீங்கள் வந்து லைம் வாட்டரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கர்டு மில்கியாக ஃபார்ம் ஆகுன்றாங்க. ஸோ அப்போ கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த சாலிட் இஸ் ஐதர் கார்பனேட் ஆர் பைகார்பனேட். எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடி இதுலேயே இருக்கு. இது வந்து கார்பனேட், இது வந்து பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் இது, அது சோடியம் கார்பனேட். ஓகேவா? அடுத்த கேள்வி, இன் கேல்வனைசேஷன் விச் மெட்டல் இஸ் யூஸ்டு டு கோட் அயன்? கேல்வனைசேஷனால என்னது? ஜிங்க் தான். தென் when does rust form on iron? அயனில் எப்போ ரஸ்ட் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. அயனில் எப்போ ரஸ்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ அயன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியாக்ஷனை பார்த்துரும். அயன் கூட ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் சேரும்போது இப்போ தான் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் எடுத்தோடனே ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடாது. எடுத்தோடனே FeOH த்ரைஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரஸ்ட் கிடையாது ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து Fe2O3 XH2O காலம் போக போக இதுவாக மாறும். இது கூட என்ன ஆயிருக்கு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா H2O மாலிகுல் சேட் ஆயிருக்கு இல்லையா? Fe2O3 XH2O மாறி இருக்கு. இது பேர் தான் வந்து என்னது? ஹைட்ரேட்டட். இது பேர் தான் என்னது? ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இதுக்கு இன்னொரு பேருன்னு. அந்த இன்னொரு பேர் தான் பாடி சோடான்ற இன்னொரு பேர் தான் வந்து என்னது? ரஸ்ட். இந்த ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ரஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து FeOH த்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து அயன் 3 ஆக்சைடாக மாறும், அதாவது ரஸ்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ அயன் எப்போ ரஸ்ட் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? when it comes in contact with oxygen and water. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். லாஸ்ட் கொஸ்டின், வாட் happens when a zinc rod is placed in aqueous copper sulfate solution? zinc rod காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சா என்ன ஆகும்? இந்த இமேஜை பாருங்க, இதுதான் வந்து ஜிங்க் ராட். என்ன பண்ணுறாங்க? ஜிங்க் ராடை இங்கே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிரைட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். CuSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, இந்த லிக்விட் என்ன கலரில் மாறிடுச்சு? சம்வாட் கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த லிக்விட் வந்து என்னது? கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. பிரைட் ப்ளூவில் இருந்தது கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. தென் இங்கே கருப்பாக ஒரு இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக கருப்பு கிடையாது, ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். இது வந்து என்னது? காப்பர் லேயர் அந்த இது மேலே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது என்ன வருது? இது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க. ரெட்டிஷ் ப்ரௌன். ஓகேவா? இது என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, ஜிங்க் ரியாக்டட் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ZnSO4 ஃபார்ம் ஆயிருக்கு ப்ளஸ் காப்பர். ஓகேவா? இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லியிருப்போம். இது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கு. எது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு? ஜிங்க் ஹேஸ் டிஸ்பிளேஸ்டு காப்பர். ஏன்னா ரியாக்டிவிட்டியில் அது ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அதனால ஜிங்க் ஹேஸ் டிஸ்பிளேஸ்டு காப்பர். அதனால தான் அந்த ஜிங்க் ராடில் வந்து காப்பர் வந்துச்சு. காப்பரில் ஜிங்க் ராடில் அந்த ஜிங்க்கு உள்ள அந்த சொல்யூஷனுக்கு வந்துருச்சு, விச் மேட் த சொல்யூஷன் கலர்லெஸ். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க. வாட் happens when a zinc rod is placed in aqueous copper sulfate solution? Heat is required to start the reaction. The blue color of the copper sulfate solution fades. கலர்லெஸ்ஸாக மாறுது. ரைட்? ஓகே. ஸோ இதோட வந்து நமக்கு இந்த டாபிக் முடியுது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ரிச்சாக கொண்டு போயிருப்போம், லைக் அதாவது டீட்டெயில்டாக கொண்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் டஃப்பாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் கான்செப்ஷுவலாக கவர் பண்ணுன்றதான் என்னோட எண்ணம். ஓகேவா? ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன்னு ஐ பிலீவ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஓகே அப்படின்னா நீங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேபிட் ரிவிஷனுக்காக தான் பிளான் பண்ணுது, ஓகேவா? இது வந்து கான்செப்ஷுவலாக உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. பேஸ்ட் ஆன் கொஷின் நமக்கு இதுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next one.